ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எக் ரெசிபி. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நல்லா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நம்ம இந்த டிஷ்ஷுக்கு பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம், ஆப்ஷனல் தான். வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். இந்த டிஷ் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இது பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபி தான். நம்ம குயிக்காக ஏதாவது டேஸ்ட்டாக சாப்பிடணுங்கிற நேரத்தில் இது செஞ்சிடலாம். 2 முட்டை இருந்தால் போதும். நம்ம சாதாரணமாக முட்டையை அவிச்சோம்னா சைட் டிஷ்ஷாக தான் வச்சு சாப்பிட முடியும். ஆனால் இப்படி செய்யும் போது மெயின் டிஷ்ஷாக நம்ம சாப்பாட்லேயே பிசைஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு மீடியம் சைஸில் ஒரே ஒரு ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா கிரேவி மாதிரி வரும். தக்காளி ஒரு 80% வதங்கட்டும். தக்காளி 3/4 வதங்கிருச்சு. நம்ம இப்போ மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1 டீஸ்பூனுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். போது இது நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மசாலாவோட பச்சை மசாலா போகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மசாலா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். மசாலாவெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். ஒருவேளை உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா, சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இன்னி கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் முட்டையை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். நான் இன்னைக்கு 2 முட்டைக்கு அளவாக தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த டிஷ் செய்ய ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 5 நிமிஷம் போல தான் ஆகும். ஆனால் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம இப்போ இது கூட முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம இதில் பெருசாக இன்க்ரீடியன்ஸும் எதுவும் சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. மிளகாத்தூளும் கரம் மசாலா இருந்தால் போதும். நான் இன்னைக்கு ட்ரையாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நம்ம வெங்காய தக்காளி வணங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துனோம்ல, அப்போ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ சரியாக இருக்கும். இதை நம்ம சப்பாத்தி பூரி கூட தொட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒட்டாமல் சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப பொடியாக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இது மாதிரி இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போதும், இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம மசாலா முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.